வணக்கம். இன்னைக்கு காய போட ஆறு நைட்டு வந்தோடனே ஆறு போட்டோம் அப்படி இன்னுமே லம்பன் தான் இருக்குது. ஏன்னா கிளைமேட் சரியில்லைங்க. எல்லாம் வந்து கிளைமேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூடியாக இருக்குது. அவ்வளோதான் மூடியாக மட்டும் இல்லை, அப்போ மழை தூர்னே இருக்குது, தூர்னே இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்களா சுந்தர் நகரில் ஸ்டே எல்லாம் துணி போட்டு இங்கேருந்து முன்னாடி வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு 120 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று எல்லாம் ஈவினிங் வர்றதுக்கு மணி 6 மணி ஆகி போச்சு வர்றதுக்கு. 6:30 ஆகி போச்சு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நஞ்சிட்டோம். வந்து இதுக்கு வந்து தெக்காத்தன் வந்து 2 மணி நேரம் நின்னோம், 2.5 மணி நேரம் நின்னோம். இன்னும் மழை பெய்யல, பெஞ்சினேச்சு எல்லாம் ரோடெல்லாம் 6 மாதிரி தண்ணி போச்சு. யாரும் வண்டியில் கூட ஏதோ ஒரு 9 பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க. வண்டியில் 9 பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க ஏதோ வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு நீர் பார்த்து சொன்னாங்க. என்கிட்ட யாரும் கொண்டு நீர் சொன்னாங்க. அவ்வளோ மழை ஆனால் மழை கறந்து போச்சு. நேற்று ரைடர் வர்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாமே கஷ்டம் வேண்டாம். அம்மாவெல்லாம் தண்ணி கஷ்டமாக இருந்தது. எல்லாம் சேர்த்து வந்து சேர்த்துட்டோம். ஏன்னா மழை தான் மழை இந்த பக்கம் மழை பெஞ்சா செம்மையாக. ஆனால் அழகா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு மழை பெஞ்சது. என்னன்னா நம்ம அந்த டைம்ல ரைடு பண்றது தான் கொஞ்சம் இதாக இருக்கு. இல்லை இதே பாருங்க, இங்க வெளியில ஹோட்டலுக்கு வெளியில அழகா இருக்கு. அவர் மரத்தண்டம்காரர் இங்கே தான் பார்த்தீங்கன்னா பைக்கில் விட்டுருக்கேன். உள்ள சின்னாரோடைய அந்த நடப்பாதை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இல்லை, படிக்கட்டு இறங்கி தான் போகணும் நம்ம. என்னடா இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது ஃபுல்லாக. ஹோட்டல் சின்னார். ரோடுக்கு பக்கமாக இருக்கு பாருங்க. இந்த வியூவே அழகா இருக்கு பாருங்க. ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கும் இருக்குங்க. டீக்காக தான் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோம். சரி ஹோட்டலில் இருக்கு, சரி பக்கத்தில் அப்படியே எப்படி ஊருன்னு பார்க்கலான்னு வந்தோம். அவ்வளோ டீ கடை கிடைச்சாச்சு. இன்னைக்கு எதிர்க்கவே கிடைக்கும். டீ ஓகே தான், அதாவது மோசமாக கிடையாது. ஒரு சில இடத்துல தான் அந்த டீ ஃப்ளேவரோடு கிடைக்குது. இதுக்கப்புறம் போனால் ஓரளவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, எல்லாமே அப்படி போகிறதில்ல. எல்லாம் சில பேர்லாம் தெரிஞ்செல்லாம் போடுறாங்க. சில பேர்லாம் வந்து ஏதோ டீன்ற பேரில் ஏதோ போட்டு கொடுத்துட்றாங்க. பாலை ஊற்றி கொஞ்சம் இதை போட்டு, ஏன்னா அந்த பழைய டிகாஷனை வச்சு போடுறோம். ஆமாம் அப்படிதான் தெரியும். என்ன வீடியோ ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இமாச்சல பிரதேசத்திலிருந்து கேரப் குரூப் ரைட். இல்ல அதுக்கு ஒரு இது பண்ணுவோம், அப்படியே ஒரு சிம்பிள் மாதிரி பண்ணுவோம். அப்படியே இமாச்சல பிரதேசத்திலிருந்து இல்ல அது இப்படி இமாச்சல பிரதேசத்திலிருந்து உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. இங்க ஒரு ஃபுல் கவர் போடுறதால வேஸ்ட் தானுங்க. எல்லாம் எதை போட்டாலும் தண்ணி உள்ள போயிருது. இதுல 2 லிட்டரு, இந்த கால் 2 லிட்டர் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. அது பெருசாக போடாமே வர ரைடு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஒரு ட்ரை ஆகுது. இது இந்த தெக்காத்தன்ல இருந்தால் கொஞ்சம் ட்ரை ஆகிருக்குது. இந்த காட்டன் மாதிரி நம்ம பனியன் போட்டுருந்தேன். காட்டன் பனியன் இதெல்லாம் காட்டனில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாகுது. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகுது. இந்த தெக்காத்தன் வந்து ஒரு ட்ரை ஆகிடுது. ஒன்றில் இது நம்ம இப்போ போட விட பாடி சூட்டில் அப்படியே கொஞ்சம் காஞ்சிடும். போட விட இந்த மாதிரி இட்டுன்றதான் கொஞ்சம் கஷ்டமாயிடும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் இட்டுனாதீங்க.
இது பார்த்தீங்களா காட்டன். இது அது வந்து வரும்போது ஊர்ல இருந்து கிளம்புறது அதெல்லாம் தெரியல. சாதாரண வெயில் இல்லாமல் காயாது. இது அப்படி கிடையாது. சாதாரண நீங்கள் காற்றுலேயே ஆறிடாது. ஆமா. டெக்கத்தில் வாங்கினது காற்றுலேயே ஆறிடும். இங்கே பாருங்க, இதெல்லாம் பாருங்க, நம்ம ஈஸியா ஹரின்ற ஈஸியாக ஆறிடும். ஒன்றும் இல்லை, ஆறலைனா கூட ட்ரையாக கொஞ்சம் இதாக செட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் போட்டோம்னா நம்ம பாடி சூட்லேயே ஆறிடும். ரன்னிங்கில் போகிறோம் இல்லையா, ரன்னிங்கில் ஒரு நல்ல காத்தடிக்கு பாரு, அதில் நல்லா ஆறிடுது. எல்லா பைக்கர்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. ஆமா, எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டு இருக்காங்க. நாம மட்டும் தான் இன்னும் பேக் எல்லாம் பைக் நினைச்சு. நம்மளுது எங்க இன்னும் வெளியே எடுக்கலையா? இன்னும் வெளியே எடுக்கல. வெளியே எடுக்கல, நம்ம பைக் உள்ளே இருக்குது. இதான் நம்மளுக்கு தான் அந்த வேலை இருக்குது. ஆடணுமே, ஆடினதுக்கப்புறம் அதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஏன் செக் டைம் 12 மணி 12 இருக்குது. மணாலியில் 120 கிலோமீட்ரு போயிடலாம். ஒரு 120 கிலோமீட்டர்னா ஒரு 2 மாதத்தில் போயிடலாம். ஆமாம், 2 மாதத்தில் போயிடலாம். அதே ஒன்று இப்போ ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டெல்லியிலேருந்து முன்னெல்லாம் வரணும்னா எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஆகும் டெல்லியிலேருந்து மழை வரணும்னா. இப்போ டெல்லியிலேருந்து மணல் வரணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மாதம் 8 மாதத்துல 10 மாதத்துக்குள்ளே வந்துடலாம். டெல்லி டு மணாலி. 8 மணி நேரம். சண்டிகர் டு மணாலியா? டெல்லி டு மணாலி. டெல்லி டு மணாலி. நல்லா ரைட் பண்றோம். விடிகால ஒரு 5-6 மணிக்கு வண்டி எடுத்துமோனா சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் சேர்ந்துடலாம் மணாலி. அதே முன்னனா மணி இந்த 8, 9, 10 கூட ஆகிடும். இப்போல்லாம் டைமிங் குறைய அளவுக்கு சண்டிகரில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். டெல்லி விட்டு ஒரு 30-40 கிலோமீட்டர் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். அதை விட்டு ரோடெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. மணாலியும் நல்லா சூப்பராக ரோடு நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நார்மலாக ஒரு 5 மணிக்கு வந்து எடுத்தா சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் சாதாரணமாக வந்து சேர்ந்துடலாம். அந்த மாதிரி தான் ரோடு இருக்குது. ரூட்டெல்லாம் எந்த குறையும் கிடையாது. ரோட்டெல்லாம் பக்காவாக இருக்குது. மாநில ரூட்டெல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. ஒரு டெல்லியிலேருந்து ஒரு சாதாரண அதான் 12 மாதத்தில் சேர்ந்துடலாம். இதுவே வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டே பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் பிடிக்கும். 15 மணி நேரம் பிடிக்கும். 15 மணி நேரம் 15 மணி நேரம். அதனால எங்கேயாவது இடையில ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் அப்போல்லாம் ரூட்டெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் திருப்பி விடுவாங்க. கொஞ்சம் ரூட்டெல்லாம் சுற்றி ஊருக்கெல்லாம் சுற்றி விடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. பூரா மலையெல்லாம் குடஞ்சி ரோடு போட்டாங்க. ஆனால் நம்ம பாட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக சுற்றி வரதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ரோடு போட்டுட்டாங்க மலையை பிடிச்சி. அதெல்லாம் இப்போ போட்டுக்கிற நான் போன ஜூன் மாதம் வந்தோம்னாக்கா அப்போ வந்து ஊருக்குள்ள விடுறதுனால எங்களுக்கு அந்த ரூட் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணாலும் ரூட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ சீனரிலாம் செமையாக இருக்குது. ஏன்னா வரும்போது இந்த ஆறுன்றாங்க என்ன தெரியல, ஆனால் பார்க்குறது டேம் மாதிரி அங்கே சட்லேஜ் ஆறுப்பா கிளம்புறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10:45. இன்னும் நாங்கள் ரெடி ஆகலை. போவோம் இப்போ எல்லாத்தையும் படிச்சு வச்சுட்டு நாங்கள் கிளம்புவோம். அவங்க முன்னாடி போயிட்டு இருக்கட்டும். ஆயல் ஜெகதீஷ் பிளாக் பண்ணிடுறாரு. நம்ம பைக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ டுவர்ட்ஸ் இங்கே சுந்தர் நகர் மணாலிருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பியாச்சு. இப்போ மணாலிக்கு போயிட்டுருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா சுந்தர் நகரில் ரூம் போட்டோம். ரூம் காலி பண்ணிட்டு சுந்தர் நகர் டு மணாலி மொத்தம் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்ரு. சுந்தர் டு மணாலி 120 கிலோமீட்ரு. 3 மணி நேரம் காமிக்குது. 3 மணி நேரம் காமிக்குது. ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ போயினே இருப்போம். நல்லா ஆறு ஃபுல்லாக தண்ணி போய் வருங்க. தண்ணி நல்லா ஆறு ஃபுல்லாக போயினுக்குது. இது இந்த பக்கம் காமிச்சு ரைட்டா? அது ஏதோ போர்டு காமிச்சு இந்த சைடா ஸ்ட்ரைட்டு தான் இருக்குது. இது அந்த போர்டு அங்கே இந்த பக்கம் போட்டுருந்துச்சு. மணாலி போர்டு அந்த பக்கம் போட்டுருந்துச்சு. சரி நம்ம இதில் போடு. என்ன ரூட் போட்டு கார் போட்டு என்ன ரூட் போட்டுக்கலாம்? கார் விட்டா என்ன ரூட்டு? டூ வீலர் ரூட்டா?
அப்படியா? ம். குட்டி வாட்டர் ஃபால்ஸ். ஏதோ மண் இங்கெல்லாம் மண் சரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். மாண்டி சிட்டி இது. மாண்டி சிட்டி எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் மாண்டி பஸ் ஸ்டாண்டு. மாண்டி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு ஐஎஸ்பிடி மாண்டி போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாண்டி ஹிமாச்சல் பிரதேஷ் மாண்டி. இப்போ ரீசெண்டாக நிலக்கரி கூட ஏற்படுத்திருக்காங்க மாண்டி ஆமாம் ஆமாம். டெல்லியில் சர்வீஸ்க்காக பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தவங்க இந்த டீமு. அவங்களை தான் மீட் பண்ணியாச்சு. யாரும் நிற்கலாம். போவா வாசனை கொடுத்து பாருங்க. ரிவர் சீன் எடுக்கிறதுக்கு காடு மலை மேடு எல்லாம் இறங்கி போயிட்டு சாதனை பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்கிறேன். சரி, அவங்க அப்படியே கேட்டுருவாங்க. இப்போ நான் சொன்னதே கேட்டுட்டுக்கோ. திருப்பியா திருப்பி இன்னொரு டேக் போங்க. Do you remember
became ashes of grain. But I've been going time again and time again. I hope that you will see my heart too. But you don't remember me like I remember you. Like I remember you. I've been searching for the right time, but there's never a right time, only a wrong time. And I wish I could just be honest. I don't wanna say goodbye. And if I can't fix this, I hope you believe that I tried. ஆமாம், லேன்ஸ்லைட் ஆகிருக்கு. வண்டி வர்றதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆயிருக்கு, இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஆயிருக்கு. இந்த பக்கம் தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்காங்க. இந்த மண்ணில் தூக்கி அந்த பக்கம் மேலேருந்து ஆயிருக்கு. எல்லாம் இந்த மண்ணில் தூக்கி ஆயிருக்கு. இதெல்லாம் ஒன் டே பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் ஒன் டே பண்ணிவிடுவாங்க. அங்கே வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க, இது பாருங்க. ஓகே, எல்லாம் சேராக இருக்குது. இதிலெல்லாம் பிரேக் அடிக்கக்கூடாது. சும்மா அப்படியே ஸ்லோவாக போயினே இருக்கணும். பிரேக் அடித்தா ஸ்கிட் ஆகிடும். வண்டி ஸ்லோவாக போயினே இருக்கணும்.